ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவில் உங்கள் தமிழன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பின்னாடி தெரியாத ஒரு ஜெயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ஆஸ்திரேலியாவில் பேர்த் தேசத்தில் இருக்கிறது. இந்த ஜெயிலில் வந்து ஒரு அநேக கைதிகளை கொண்டு வந்தாங்க. அந்த ஜெயிலை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜெயில் வந்து 1900 கட்டப்பட்டு 1991 வந்து இது மூடப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் 115 வருஷமாக இது இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஜெயில் வந்து ஒரு கண்காட்சி பொருளாக இங்கே காணப்படுது. அநேக டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து இதை பார்ப்பாங்க. இன்றைக்கு நம்மளும் அதில் என்ன இருக்குன்றதை நம்ம போய் பார்ப்போம். வாங்க. இதில் தான் வந்து இந்த ஜெயிலை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து எழுதப்பட்டிருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். பாருங்கள், அவ்வளோ டூரிஸ்டர் அவ்வளோ பேர் வந்து இந்த ஜெயிலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. இந்த ஜெயில் படி என்னென்னு சொன்னால் அதுக்குரிய டைம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 1/2 hour 1 hour டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் தான் நாங்கள் வந்து இதை பார்த்து முடிக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம டிக்கெட் வேறு எடுக்கணும். டிக்கெட் எடுத்து தான் என்ட்ரன்ஸ் கட்டி தான் உள்ளே போகணும். அது எவ்வளோ டிக்கெட்டு, இங்கே $1 நம்ம ஒரு காசுக்கும் எவ்வளோ ஒன்று நம்ம பார்ப்போம். அப்படியே வாங்க. இதுதான் டிக்கெட்டு. இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஆஸ்திரேலியா டாலர் படி 28 ரூபா. நம்ம ஊருக்கு வந்து இது வந்து 1500 ரூபா ஆகுது. இந்த 1 மணி தேலத்துக்கே இவ்வளவுக்கு காசை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்றதை நல்லா உள்ளே போய் பார்ப்போம். இந்த கேட்டை தாண்டி தான் நாங்கள் போகணும். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எப்படா ஓப்பன் ஆகணும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது பயங்கரமாக இருக்கும்ண்டு உள்ள. ஆனால் நாங்கள் பார்த்ததில்லை, போய் தான் பார்க்கணும். பார்ப்போம், ஓப்பன் பண்ணி என்ன நடக்குதுன்னு உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெயிலுடைய இன்ஃபர்மேஷன், இது எப்படிலாம் கட்டப்பட்டிருக்குன்றது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து அழகாக போட்டாவா அதில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை தான் நாங்கள் வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தா அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் வந்து அன்றைக்கி அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் வந்து இப்போ வந்து ஒரு கண்காட்சி மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இவங்கெல்லாம் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணாங்கன்றதே தெரியல. ஏன்னா இது இந்த ஜெயிலுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும்ன்ற எங்களுக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், அந்த காலத்துலேருந்து இவங்க வந்து இந்த கத்தி, இது வந்து இந்த டாட்டு குத்துறது அதெல்லாம் வந்து வச்சு செயல்பட்டுருக்குறாங்க. அடுத்த வந்து இப்படியே பார்த்தா அவங்க அணிஞ்ச இந்த மோதிரங்கள், இந்த மோதிரத்தை சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ அவனுடைய விரல்கள், அவனுடைய கைகள்லாம் என்ன சைஸில் இருந்திருக்கும் பாருங்கள். இப்படி இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு இப்படியான ஆட்கள் வந்து நம்ம இந்த ஜெயிலில் இருந்திருக்காங்களா என்றதான் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு இதாக இருக்குது. இது உள்ளதான் நம்ம உள்ளதான் என்ன பண்ணுவோம், உள்ளே போய் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிக்சர்ஸ், அவங்களுடைய ஃபோட்டோக்கெல்லாம் வந்து இதில் இருக்குது, என்ன மாதிரி அவங்க இருந்தாங்கன்ட்டு. இதை பார்த்தா 5 பேர் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. 5 பேரில் 6 பேர் இருந்திருக்காங்க. அவ்வளோ பேர்த்தையும் இந்த ஒரு ரூமில் வச்சுருக்குறாங்க. எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். இதிலேயே தூங்கி, இதிலேயே சாப்பிட்டு, இதிலேயே இருந்திருக்கணும். எல்லாத்துக்குமே எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க இந்த ஜெயிலில் அந்த ஜனங்களை கூட்ட வந்து. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ரூமில், ஒரு சின்ன ஒரு ரூமில். இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கைதிகள் வெளியில் வந்து சாப்பாட்டுக்கு வரும்போது இதுக்கு வரும்போது சண்டை பிடிப்பாங்க. சண்டை பிடிச்சுன்னு சொன்னால் அவங்கள வந்து சில பேர் வந்து பயங்கர முரடான என்னன்னா அதை தள்ளி விட்ருவாங்க. தள்ளி விட்டு அவங்க கீழே போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வலை அவங்க போட்டு வச்சுருக்குறாங்க. அதில் பார்த்துக்கோங்க எப்படி இந்த கைதிகளை வந்து அவங்க வழி நடத்தினாங்க என்றது நம்மளுக்கு தெரியும். இப்படி சண்டை பிடிக்கிறவங்கள வந்து தள்ளி விடக்கூடாது, தூக்கி போட, அப்படியான ஒரு இது நடந்ததுனால தான் வந்து இந்த வலை கீழே வந்து ஒரு வலையை கட்டப்படப்பட்டது. அதில் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, என்ன வேணும்னா உங்களுக்கு கொடுக்குறது, அவங்களோட கேஸ் முடியும்னா இது ஒரு லொக்கரு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இருக்கிறது, அதாவது அதில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் போகிற எல்லாமே இருக்கும்.
அதில் பாருங்கள், இந்த ரூமில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்களோட இதெல்லாம் பார்த்தா அவங்க இருக்கும்போது இருந்த ரூமுகள், அவங்க யூஸ் பண்ணின ஸ்பூனுகள், செருப்பு, அவங்க இதில் தான் இருந்தாங்க. இதில் ஒரு கைதி இருந்தான், அவங்க வந்து நல்லா வரைகிறாங்க. அவன் இருந்த இடத்துல ஃபுல்லாக வரைஞ்சிருக்கிறான். அவன்கிட்ட ஃபோட்டோ கூட அவன் இதில் வரைஞ்சி வச்சுருக்கான். இந்த ரூம்லலாம் வந்து லேடிஸ் இருக்கிற ரூமு. இந்த இடம் வந்து அவங்க விளாட்ற இடங்கள், பாஸ்கெட் பால் விளாட்ற இடம், அப்புறம் வந்து ஜிம்மு, அவருடைய சாப்பாடு, அப்படியான இடமாக இது இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம். நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது வந்து அவங்க எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, இந்த ரூமில் இருந்தாங்கன்றது பார்த்தோம். இனிமேல் வந்து அவங்க செய்கிற தப்புக்கு என்ன விதமான தண்டனை கொடுப்பாங்க, அதை எங்கே எந்த இடத்துல எப்படி என்ன மாதிரி கொடுப்பாங்கன்றதை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதுதான் முதல் தண்டனை. இங்கே இந்த இதில் வந்து கீழ்ப்படியாதவங்களுக்கு, ஆஃபீஸர்ஸ் அடிக்கிறவங்க, அடுத்த வந்து ஜெயிலில் ரொம்ப பிரச்சனை பண்ணுறவங்க, உள்ள ரொம்ப அடிபாடு பண்ணுறவங்கள வந்து இதில் தான் கட்டி வச்சு அவங்க வந்து அடிக்கிறது, சவுக்கால் அடிக்கிறது. இந்த இடம் தான் அது வந்து கைதிகளை வந்து நம்ம தூக்கில் போடுற இடம். இதில் தான் தூக்கில் போட்டு இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நான் கையால் எடுத்தோம்னு சொன்னால் அவங்க தொங்குறது. இங்கே பார்த்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த ஜெயிலில் இருக்கிற உடைய திங்ஸ் என்னென்ன நம்ம வாங்கலாம், அதனுடைய ஒரு மியூசியம் மாதிரி அமைச்சு இதில் வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா பிரிமெண்டல் வெர்ஷன் சொல்லி இந்த ஜெயிலை பற்றி இதில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து நிறைய திங்ஸ், நிறைய பொருள்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள். கப்பு, பொம்மைகள். இது வந்து ஒரு மேப். இது வந்து இந்த ஜெயிலுக்குரிய மேப். நம்ம எங்கெங்கே போய் நிற்கலாம், எந்தெந்த இடத்துக்கு போகலாம்ன்றது ஒரு மேப் வந்து இதிலே வச்சுருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாட்டி இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல கீ, இந்த அதில் ஜெயிலுடைய இது டிஸ்பிளே, அது நிறைய கப்புகள். உள்ளே வந்தோம்னு சொன்னால் அந்த ஜெயிலுக்குரிய சின்னம் போட்ட உடுப்புகள் நம்ம வாங்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இது பண்ண எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நல்ல விலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் வந்து நல்ல ஒரு இங்கே வந்ததுக்கு ஒரு அத்தாட்சி மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் புக்ஸுகள், நிறைய பிள்ளைகளுடைய இதுகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து எனக்கே என்னன்னு தெரியல இதை பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் அவ்வளோத்துக்கு இதாக இருக்குது, அந்த வித்தியாசமாக இருக்குது. அப்படியே நம்ம வந்தோம்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்ல ஒரு காஃபி ஷாப் இருந்து காஃபி குடிக்கிறது, கேக்குகள், நம்மளுக்கு உள்ளே வந்து பசிச்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, கேக்குகள் எல்லாம் வந்து இங்கே சேல் பண்ணப்படுகிறது, விற்கப்படுது. அதையும் சுற்றி அப்படியே பார்த்துக்கங்களேன் என்னெல்லாம் இருக்குன்னு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோஸ் முடியுது, இந்த ஜெயிலை பற்றிய வீடியோ. இனிமேல் எங்களோட வீடியோ, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.